Hi friends, welcome to Unlimited Foodies. நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து கல்யாண வீட்டு காரக்குழம்பு. சில இடத்துல வந்து இத வத்த குழம்புன்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பாப்போம். சின்ன வெங்காயம் 50 கிராம் எடுத்துர்க்கேன். 3 காஞ்ச மிளகாய், 2 கொத்து கறிவேப்பிலை, 2 தக்காளி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். 3 கத்திரிக்காய் கீறி வச்சிருக்கேன். கடுகு 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, மணத்தக்காளி வத்தல் எடுத்து வச்சிருக்கேன் 1 ஸ்பூன். 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கார மிளகாத்தூள், 5 காஞ்ச மிளகாய், ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். 10 பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு பூண்டு எடுத்திருக்கேன். மொச்சை வந்து நான் அவிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு. குழம்பு மிளகாய் தூள் வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து வறுத்து அரைக்கிற மசாலா, அது என்னென்னு பார்ப்போம். அரை மூலி தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 7 பல்லு வந்து நான் வந்து முந்திரி எடுத்து வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, காஞ்ச மிளகாய் 5 எடுத்து வச்சிருக்கேன். இது அப்படியே நம்ம வறுத்து அரைக்க வேண்டியது தான். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். அரைக்க வேண்டிய மசாலாவை நம்ம இப்போ வறுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வெந்தயம் போடுறேன். இப்போ அடுத்தது நம்ம மிளகு போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து தனியா, அடுத்தது காஞ்ச மிளகாய், அடுத்தது ஜீரகம், இப்போ நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை, இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். இதை நம்ம ஏன் வறுக்கிறோன்னா, இதில் இந்த தேங்காயில் இருக்க ஈரப்பதம் எல்லாம் போயிடுச்சுன்னா இந்த குழம்பு வந்து ரொம்ப நாள் கெடாத இருக்கும். இதை நம்ம வறுக்கிறதுனாலே ரொம்ப வந்து நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை வந்து வறுக்கிறோம். இப்போ தேங்காய் நல்லா வறுபடுத்துடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சட்டி வச்சுட்டோம். இதில் 3 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு நல்லா. இப்போ நம்ம மணத்தக்காளி விதையை போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது பூண்டு போட்டுக்கலாம். இப்போ பூண்டு நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இப்போ காஞ்ச மிளகாய் 3 போடுறேன். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம்.
இந்த குழம்புக்கு நம்ம வந்து சின்ன வெங்காயம் போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டா இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடும். இப்போ 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ நம்ம தட்டி வச்ச பூண்டு பல்ல சேர்த்துக்கலாம். எதுக்காக நான் தட்டி வச்ச பூண்டு போட்டிருக்கேன்னா இது கொஞ்சம் நல்லா வாசனையா இருக்கும்ன்றதுக்காக. இப்போ நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம். இப்போ மொச்சக்கொட்டையை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். வதக்குறப்ப நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுனேன். இப்போ நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய். இப்போ நான் கார மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நம்ம கொஞ்சம் பச்சை வாசனை போற அளவுக்கு கொஞ்சம் வதங்கி விடணும், மிளகாத்தூள்லாம் சேர்த்துருக்கிறதுனால. இப்போ அந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நான் வந்து புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா கொதி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ திறந்து பார்ப்போம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொதி வந்திருக்கு. இதை நல்லா கொதிக்கணும். கொதி வந்த பிறகுதான் நம்ம வந்து நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்க்கணும். இப்போ நல்லா கொதிச்சு ஓரத்துல எண்ணெய் வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம வந்து இந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி வச்சதை நல்லா ஊத்திட்டோம். நம்ம இது நல்லா வந்து கொதி வரணும். இப்போ நல்லா கொதி வருது பாருங்க. இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம 2 கொத்து கருவேப்பிலை வச்சு நிறுத்திடலாம் அடுப்பை. சுவையான டேஸ்டியான கல்யாண காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குற புது வியூவர்ஸாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.